கிறிஸ்துவம் இன்றைய நாளில் தேவனுடைய திட்டத்துக்கு தடையாயிராதீங்கள். மத்திய சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட தனக்கு கிறிஸ்துன்னு மற்றவங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சீஷர்கள்கிட்ட நடக்க போகிறத சொல்றாங்க. எப்படி ஏசு கிறிஸ்து பாடுபட போறாரு, எப்படி மனுஷ கையில் ஒப்பு கொடுக்கப்பட போறாங்க, எப்படி 3ஆம் நாள் எழுந்திருக்க போறாங்கன்ட்டு. இதை கேட்டோன்னே பேதுரு ஏசு கிறிஸ்துவை கடிந்து கொள்ள தொடங்குறான். இது உமக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்றான். உடனே ஏசு கிறிஸ்து பேதுரு பார்த்து சொல்றாங்க, எனக்கு பின்னாடி சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அதாவது தேவனுடைய திட்டத்துக்கு ஆப்போசிட்டா பேதுரு பேசும்போது ஏசு கிறிஸ்து சொல்றாங்க, நீ மனுஷங்களுக்கு ஏற்றதை சிந்திக்கிறேன்ட்டு. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய திட்டம் என்னன்னு உங்க வாழ்க்கையில் தெரியும் இல்லையா? அப்படி இருந்தும் நீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து நான் இப்படி நடக்க மாட்டேன், நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு போனா இவங்க என்ன நினைப்பாங்க, நான் பைபிள் படிச்சா என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. தேவனுடைய திட்டம் உங்க மேல இருக்கு, அதற்கு நீங்க தடையா இருக்கக்கூடாது. நீங்க முழுமையா உங்களை ஒப்பு கொடுத்து தேவ திட்டத்தை நிறைவேற்றும் போது தேவநாமம் உங்க முழுமை மகிமைப்படும். இதுவே இன்றைய நாள்